உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். மாமன் மீ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போறோங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன்ல 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறிக்கிட்டு இருக்க டைம்ல மற்றதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் வதக்கி சேர்க்குறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல கலரும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சிக்கன் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஃப்ரை பண்ண வெங்காயமும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் பிரியாணி, புலாவ், ரசம் சாதம், தயிர் சாதம் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.